Taste the Daily. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே புதிய ரேஷன் கடை கட்டுவதற்கான பணியினை பூமி பூஜை செய்து அதிமுக எம்எல்ஏ செந்தில்குமார் துவக்கி வைத்தார். தேவமங்கலம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ரேஷன் கடை கட்டுவதற்காக அதிமுக எம்எல்ஏ செந்தில்குமார் பூமி பூஜை போட்டு பணிகளை துவக்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து உதயேந்திரம் பேரூராட்சிக்குட்பட்ட கல்லறை தெருவில் அதிமுக நிர்வாகி இருதயராஜ் வீட்டில் 10 சவரன் நகை மற்றும் பணம் கொள்ளை போனது குறித்து நேரில் சென்று விசாரித்து ஆறுதல் கூறிய எம்எல்ஏ செந்தில்குமார் உரிய நடவடிக்கை எடுக்க காவல்துறையிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதாக தெரிவித்தார். சேலம் மாவட்டம் மேட்டூர் நகராட்சி கூட்டத்திலிருந்து அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மேட்டூர் நகராட்சியில் நகர்மன்ற தலைவர் தலைமையில் சாதாரண கூட்டம் நடைபெற்றது. இதில் புதிதாக கட்டப்பட்ட பேருந்து நிலையத்தில் உள்ள 69 கடைகளுக்கு ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டுள்ளது. 50,000 ரூபாயாக இருந்த வைப்பு தொகை 3.25 லட்சமாகவும் 3,000 ரூபாயாக இருந்த அடிப்படை வாடகை 10,000 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் சிறு வணிகர்கள் பாதிக்கப்படுவதாகவும் உயர்த்தப்பட்ட வைப்பு தொகை மற்றும் வாடகை கட்டணத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் அதிமுக கவுன்சிலர்கள் நகராட்சி கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். பேருந்து நிலையம் டெபாசிட்டும் கடை வாடகையும் அதிகம் பண்ணியிருக்காங்க. அதாவது சென்ற வருடத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் சேர்த்து 6 மடங்கு அதிகம் பண்ணியிருக்காங்க. டெபாசிட்டும் சரி, வாடகையும் சரி. இது சிறு வியாபாரிகள் ரொம்ப இதனால் பாதிப்பாங்க. அது இந்த வரி உயர்வு, ரெண்டாவது கடை வாடகையை அதிகம் பண்ணதை கண்டித்து நாங்கள் இன்றைக்கி அதிமுக கவுன்சிலருங்க இன்றைக்கி நாங்கள் வெளிநடப்பு பண்ணியிருக்கோம்.